ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோல்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோல்டு அண்ட் சில்வர், நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், ஓவரால் கமாடிட்டியோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது கோல்டுமே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எப்போவுமே அதாவது ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா நான் ஒரு டைம் அது ஒரு தனி வீடியோவே நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம எப்போவாச்சும் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதை விட ஒரு சூப்பர் சான்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நேற்று நமக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா மேபி இந்த லைன் ஆர் அப்படி இல்லைன்னா இந்த லைன், ஸோ இது எப்போ பிரேக் ஆகுதோ, ஸோ இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒன்று அப் சைடு இல்லை டவுன் சைடு, ஸோ எதில் அதிகமாக வருதோ, ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் ரெஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஸ்பெஷலே. ஸோ ஆக்சுவலாக நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த லைன்லேருந்து நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இது 1,25,259. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,26,168. ஸோ அதாவது 1000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு அடுத்து நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு அடுத்து வர பிக்கஸ்ட் மொமெண்ட்டமே நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு கண்டினியூஸாக அப் சைடில், அதாவது ஒரு நல்ல ஒரு டவுனில் இருந்துச்சு முன்னாடி. ஸோ இப்போ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக கோல்டு கம்ப்ளீட்டாக அப்வர்ட்லேயே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டிசம்பர் மந்தில் அமெரிக்காவோட ஃபெட் மீட்டிங் அகைன் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் 0.25% பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியான டாக் இருக்குது. ஸோ அதனால் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே இப்போவே கோல்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயுமே நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டுக்குள்ளே வர்றதுனால கோல்டோட ரேட் இன்னும் மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி டிசம்பர் மந்தில் கோல்டோட ரேட் பீக்கில் போகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட அப்டேட் என்னங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அகெயின் ரேலியில் அப்பில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா 1,26,280 ரீச் ஆகும். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா மேபி 1,27,000 மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ கரெக்ஷன்ஸ் கிடச்சிது அப்படின்னா, கரெக்ஷன் கொடுத்து ஒருவேளை டவுன் வந்ததுன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகெயின் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1,25,028 ரீச் ஆகும். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து அரௌண்ட் ஒரு 800 இப்போ லைவில் 1,25,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1,25,000 வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 1,24,500 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன் ஆச்சுன்னா ஸோ இந்த லெவல் வரும். அப்பில் போச்சு அப்படின்னா 1,00,000 அகைன் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் அப்வர்டில் வரதுக்கான சான்சஸ். ஸோ அப்படி இல்லைனா 1,25,000 பிரேக் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லெவல் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன், 1,25,000 ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இனிய ட்ரெண்ட். மேபி இந்த 1,25,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா 1,24,500 வரைக்குமே மார்க்கெட் இன்றைக்கி ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கோல்டோட அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வரோட அப்டேட் நம்ம என்னென்னு பார்த்தலாம். ஸோ சில்வர்லேயும் சேம் பார்த்திங்க அப்படின்னா நேற்றே ஒரு சிமெட்ரிக்கல், ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஓவராலாக ஸோ இதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம மிஸ் பண்ணதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வர் இப்போவும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்பில் இருந்துட்டு அரௌண்ட் பார்த்திங்கன்னா 1,59,000 இருந்து இப்போது 1,58,650 இருக்குது. ஸோ அதாவது 700 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 1,58,515 தான். ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக அது ரீச் ஆகிருக்கு. ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா எது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 1,57,523 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா சில்வர் மார்க்கெட் 1,56,483 வரலாம். அதாவது மார்க்கெட் இப்போ இருக்கிறதுல இருந்து இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகலாம்.
ஸோ அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸோ இந்த லெவல் ரீச் ஆகும். இது ரீச் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ இது 1,56,900 ரேஞ்சுக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே இருந்தாலும் குயிக்காக நமக்கு ஒரு கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 1,56,274 மேபி ஒரு வேளை அப்பில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டவுன் வராமல் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 1,58,000லேருந்தே நமக்கு 500லேருந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா அகெயின் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1,59,300 இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 1,59,845 ரீச் ஆகும். ஸோ இந்த லெவல் ரீச் ஆகும். இதை ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம். ஸோ அதாவது 1,60,813 வரைக்குமே வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதாவது மார்க்கெட்டோட இன்னையோட ஹையை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து அகெயின் 1000 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. 1000 to 1,800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 1,60,000லேருந்து 1,60,813 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஆக்சுவலாக நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னவோ 407 தான் இருந்தேன். பட் ஆனால் குயிக்கான ஒரு ராலி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்டில் வந்துச்சு. ஸோ அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட்டுக்கு நியர்பைலே மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் நேச்சுரல் கேஸோட சார்ட்டு. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூஸாக ஒரு லாங் பேக்குக்கு அப்புறமா 400லேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 390 ப்ளஸில் வர்றதும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 400 வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையான நிகழ்வாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு பதில் இதில் ரெக்டாங்குலர் பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் பேட்டர்னோட ஓவரால் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 372ல் இருக்குது. நம்ம இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னோட ஹை என்ன அப்படின்னா அரௌண்ட் வந்து 419 இருக்குது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் டவுனுக்கு நல்லா போயிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ மேபி அகெயின் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால 419 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச், அதாவது இன்னும் ஒரு 2-3 டேஸில் கூட இல்லை இந்த வாரத்தில் கூட மேபி ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு அப்வர்டில் வந்துட்டு இருக்கிறதுனால அகெயின் இப்போது மறுபடியும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் வந்து 414.3லேருந்து 416.1 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை டவுன் வந்துச்சு அப்படின்னா ஸோ மேபி இந்த லெவல்லேருந்து டவுன் வந்தது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதாவது 397.5 வரலாம். ஸோ இம்மீடியட்டாக இந்த 397.5 வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். ஸோ அதுக்கு பதில் எப்போ மார்க்கெட் நமக்கு டவுன் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம்னா அகெயின் எப்போ இந்த லெவல் அதாவது 403 இல்லை 405லேருந்து 3க்குள்ளே எப்போ பிலோ வருதோ ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டே லோவும் வந்து பார்த்திங்கன்னா 397 அரௌண்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 401 வந்ததுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு புட் ஆப்ஷனுக்கு வந்து டேன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம புட் ஆப்ஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அகைன் ஒரு 401ல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 397 பாயிண்ட்டை பிரேக் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து 397.5லேருந்து 393.6 வரைக்குமே நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனோட ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இது அரௌண்ட் வந்து 395.3 வரைக்கும் வருது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுனாலும் அகெயின் 395.5 வரைக்குமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பில் போச்சுன்னா நான் சொன்னேன் இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ் 414.3 to 416.1 வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு கோல்டுக்கும் சில்வருக்கும் நான் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னேன். பட் ஆனால் இன்றைக்கி க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைவ்லே ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டியூன் பண்ணி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ரெடியாக இருக்கிறான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பக்காவாக ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டாப் எட்ஜோட ஹை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் இந்த ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5300 இருக்குது அரௌண்டு. ஸோ அதுவே இந்த லோவில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 5100 இருக்குது. அதாவது 101.14 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெண்டில் எந்த சைடை பிரேக் ஆகிறானோ
ஸோ அந்த சைடு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவில் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மேபி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன் வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். அதாவது 5,114 வந்து 5,114 வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அப்பில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5,231 வந்து ரீச் ஆகும். செகண்ட் டார்கெட்டாக இந்த 5,268 ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆச்சுன்னா 5,320 வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து மேபி பவுன்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பாசிபிள் இன்கேஸ் பவுன்ஸ் ஆகாமல் கண்டிப்பாக அப்ளை வந்துருச்சு அப்படின்னா 320 தாண்டி மார்க்கெட் மேலே வந்துட்டான் நாக் க்ரூட் ஆயில் 100% ஷுவராக 5,424 வரைக்கும் வர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் நான் க்ரூட் ஆயில் உங்களுக்கு நான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்கேன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே அப்படின்னா என்னென்னா கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே அப்படின்னாலே வெனஸ்டே ஈவினிங் ஷார்ப் 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இந்த இன்வென்ட்ரி மொமெண்டம் அப்படின்றது என்னென்னா இன்கேஸ் ஒரு ஹியூஜான மொமெண்டம் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹியூஜ் அப்பில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஹியூஜ் ஃபால் கூட மேபி ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ மொமெண்டமில் இருக்கும். ஆனால் நிறைய டைமில் நல்லது ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு இன்றைக்கி வேறு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கிறதுனால மேபி ஏதாவது ஒரு நல்ல அப்போ இல்லை டவுனோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஒருவேளை இந்த இன்வென்ட்ரியில் நெகட்டிவ் ஆகி நமக்கு இந்த 5,114க்கு பிலோ வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,065 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட மார்க்கெட் கண்டிப்பாக 5,000 பிரேக் பண்ணிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டே 4,985 இருந்து 4,947 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ரூட் ஆயில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வருங்கிறதுனால மேபி இந்த லெவலை உடச்சி ஒரு பெரிய ஃபால் வரப்போகுதா இல்லை இந்த லெவலை உடச்சி மேலே வரப்போகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பேண்ட்வித்தாக வச்சுக்கலாம். 5,320 அபோவ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 100+ பாயிண்ட்ஸ் ஈஸியாக கால் ஆப்ஷனில் எடுக்கலாம். அதே மாதிரி 5,100 பிலோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1,000 அதாவது 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகலாம். ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த 4 மெட்டலோட கமாடிட்டி மார்க்கெட்டோட ஓவரால் அப்டேட். ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நானும் ஃபர்தராக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அப்டேட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஸோ நான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.